மதுரம் கிக்கு கொடுக்குது ரம்மு கத்து கொடுத்தவ அம்மு கிக்கு கொடுக்குது ரம்மு கத்து கொடுத்தவ அம்மு உதறல் எடுக்குது உளரச் சொல்லுது உலகம் இருப்பதே மறந்து போகுது பட் ஐ அம் ஸ்டடி ரம் இது ரம் மதுரம் அங்கேயும் போட்டேன் எங்கேயும் போட்டேன் எங்கேயும் குமட்டலே அங்கேயும் போட்டேன் எங்கேயும் போட்டேன் எங்கேயும் குமட்டலே இந்த சிங்கார பெண்ணுக்கு தாலாட்டு பாட நேரம் பொறக்கலே பிள்ளை இல்லை கள்ள குடிச்சேன் செல்ல பிள்ளை உன்னை கண்டுபிடிச்சேன் பிள்ளை இல்லை கள்ள குடிச்சேன் செல்ல பிள்ளை உன்னை கண்டுபிடிச்சேன் ஆராரு கண்ணே ஆராரு கிக்கு கொடுத்தது ரம்மு கத்து கொடுத்தவ அம்மு சம்சாரம் வெறுத்து சந்நியாசம் எடுத்தவன் துன்னர போடுறான் சம்சாரம் வெறுத்து சந்நியாசம் எடுத்தவன் துந்தர போடுறான் நான் குடும்பத்தை நினைச்சு குடிமகனாகி கும்மாளம் போடுவேன் உள்ளத்தில ஒண்ணு நினைச்சேன் மது வெள்ளத்தில நீச்சல் அடிச்சேன் உள்ளத்தில ஒண்ணு நினைச்சேன் மது வெள்ளத்தில நீச்சல் அடிச்சேன் தாலேலு கண்ணே தாலேலு ரம் இது ரம் மதுரம் கிக்கு கொடுத்தது ரம் கத்து கொடுத்தவ அம்மு உதறல் எடுக்குது உளரச் சொல்லுது உலகம் இருப்பதே மறந்து போகுது பட் ஐ அம் ஸ்டடி சிலர் சிலதை மறக்கிறதுக்காக குடிக்கிறாங்க பலர் பலதை நினைச்சு குடிக்கிறாங்க மாப்பிள்ளைக்கு குழந்தை பிறக்கலையேன்ற வருத்தத்துல குடிச்சிருக்கிறாரு பாவம் அவர் மேல தப்பு இல்ல என்ன வேடிக்கை போங்க உள்ள லதா பிள்ளைங்க கெட்டு போயிட்டா பெத்தவங்க சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஆனா புருஷன் கெட்டு போயிட்டா பெண்டாட்டி தான் சரியில்லைன்னு சொல்லுவாங்க பாத்துக்கம்மா சரி சரி மாப்பிள்ளைய மேல கூட்டிட்டு போ உள்ள பாத்துமா உங்க குடிகார நடிப்பு ரொம்ப பிரமாதம். நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். எல்லாரும் ஏமாந்துட்டாங்க என்ன தவிர. என்னதான் இருந்தாலும் நான் உங்க மனைவி இல்லையா? குட் நைட்.
சரி சரி வா வண்டியில ஏறு. மன்னிக்க முடியாத தவறு செஞ்சுட்டேன் லதா. என்ன சொல்ற? லதா, சொல்லு கௌரி. இப்போ நான் 3 மாசமா மூழ்காம இருக்கேன். கௌரி, ஆமா இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? அதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியல. நாங்க கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரை பார்க்கவே முடியல. அப்படியா? ஆமா, அவர் கொடுத்த விலாசத்துல போய் விசாரிச்சேன். அப்படி ஒருத்தர் அந்த வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்க வழக்கமா சந்திக்கிற இடத்துல நாள் கணக்கா காத்துட்டு இருந்தேன். அவர் வரவே இல்லை. அவர் என்ன மோசம் செஞ்சுட்டாருங்கிற முடிவு எடுத்த பிறகுதான் என்னையே அழிச்சுக்கிற முடிவுக்கு நான் வந்தேன். என்னையே காப்பாத்துறல, என்னையே காப்பாத்து. கௌரி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு சம்மதம் தானே? சம்மதம்னா உள்ள போலாம். என்னத்தை ஹாஸ்பிட்டல் புறப்பட்டீங்களா? ஆமாமா. இவ என் ஃப்ரெண்டு கௌரி. ஹலோ அத்தை, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுமா. வந்து கொஞ்சம் உள்ள வர்றீங்களா? வா. பூரா இப்படி போட்டோவை பார்த்து தான் ஏங்கணும் போல இருக்கு. லதா எப்பத்தான் மன்னிப்பு கேட்க போறாளோ, நான் எப்பத்தான். காலம் இப்படியே போயிட்டா. காலம் இப்படியே போயிடுச்ச. அப்பெல்லாம் நான் என்ன சொன்னாலும் பதிலுக்கு பதில் சொல்லி இடி இடின்னு என்னை இடிப்பா. இப்ப வெத்தலை பார்க்க இடிச்சுக்கிட்டே இருக்கிறாளே. அடிய அடிய லதா கண்ணு, லதா கண்ணு. கட்டையில போற வயசுல கண்ணு என்ன வேண்டி கிடக்குது? அடிய கோபத்துல கூட நீ அழகா தாண்டி இருக்க. வாய மூடிக்கிட்டு சும்மா இருங்க, பாக்குறவங்க சிரிக்க போறாங்க. சிரிக்கிறதுக்கு யாரடி இருக்காங்க? புள்ளையா குட்டியா பேரனா பேத்தியா யாருமே இல்லையடி பாவி பொண்ண. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கை தடிதான் துணை. நான் உன்னை தொடவே மாட்டேன். மனசுல என்ன பெரிய திருநீல கண்டருன்னு நினைப்போ. என்னடி செய்யறது? உன்னை தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டேனே. இப்படி சொல்லிக்கிட்டே நம்ம வாழ்க்கைய பாழாக்கிட்டீங்களே. இப்பவும் என்னடி கெட்டு போச்சு? நீ சொன்னதெல்லாம் தப்புன்னு எங்கிட்ட மன்னிப்பு கேட்டுடு. அப்புறம் அப்புறம் போடி, எனக்கு வெக்கமா இருக்கு. அவ்வளவு ஆசை இருந்தா நீங்களே என்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுங்க. ஆ? நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். நானும் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். என் வாழ்க்கை இப்படி முடியக்கூடாது. நாட்டுல அவன் எதுக்கோ கொள்ளைய மாத்திக்கிறான், நான் மாத்திக்கிட்டான். பருவத்தே பயிர் செய்ய சொல்லி இருக்கிறான். எது எப்படி போனாலும் சரி, லதா வரட்டும். இன்னைக்கு